கேரளாவில் இந்த சோஷியல் மீடியா பேட் கமெண்ட்ஸ் கான்ட்ரவர்சினால ஒரு உயிரே போயிருக்குன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? பயணி ஒருவர் பாலியல் சீண்டல் செய்ததாக பெண் ஒருவர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இங்க உண்மையிலேயே யார் மேல தப்பு? அந்த பெண் மேல தப்பா இல்ல இந்த ஆம்பளை மேல தப்பா? யார் மேல தான் தப்பு? ஒரு பக்கம் பார்த்தா அந்த வீடியோவில் வந்து அவர் அப்யூஸ் பண்ண மாதிரி தானே இருக்குன்றது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து அந்த வீடியோவில் என்ன இருக்குது, அதில் ஒன்றுமே இல்லையே, இதுக்காக இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. கெட்ட பேர் போனால் நல்ல பேர் சம்பாதிச்சிடலாம், ஆனால் ஒரு உயிரே போச்சுன்னா அது ஒரு உயிர் வராதில்ல. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் ஒய்கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு பெரிய இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. ரீசெண்டாக கேரளாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து பஸ்ஸில் போகும்போது அபியூசிவான விஷயங்கள் நடந்திருக்கு. அதை எடுத்து நாங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்டிஸும் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ அதுலேயுமே நடந்திருக்கு. தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அது யாராலும் தப்பிக்க முடியாது தான். தீபக் அப்படின்றவர் வந்து அவரோட வயசு 42. அவர் வந்து பஸ்ஸை ட்ராவல் பண்ணியிருக்காரு. பின்னாடி ஸ்ரீமிஜிதா அப்படின்றவங்க வந்து நின்று இருக்காங்க. ஆனால் அந்த வீடியோவில் 2 செக்மெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து முன்னாடி நிற்கிற மாதிரியும் பின்னாடி இவங்க நின்று ஃபோட்டோ எடுக்கிற வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்க்கறதுக்கு நார்மலாக தான் இருக்கு, எந்த ஒரு தப்பா விஷயமும் தெரியல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் பேக் வச்சிருந்திருக்காரு. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். கையில் பேக் வச்சிருப்பாரு. அந்த பேக்கை தூக்கும் போது அதை வந்து ஒரு இஷ்யூவாக அவங்க சொல்றாங்க. இது வந்து முன்னாடி இருக்கிற டச் பண்ணியிருந்தாரு அவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறங்கும் போது அவங்க அந்த பெண்ணோட உடம்புல உரசுற மாதிரி ஒரு வீடியோ வந்து இருக்கு. ஸோ அது வந்து அவர் வேணும்னு தான் உரசினாரா இல்லை தப்பா உரசினாரா அப்படின்ற வந்து பெரிய டிபேட்டாக வந்து போயிட்டு இருக்கு. அவர் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இடிக்கிற மாதிரி இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, அவர் பண்ணுறாரு, அந்த இடத்துல அவர் தப்பு பண்ணுறாருனா நீங்கள் ஏன் அதுக்கு அந்த ஸ்பேஸை கொடுக்குறீங்க அவருக்குன்னு தான் என்னோட கேள்வியாக இருக்குது. உண்மையிலே நீங்கள் வந்து அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி அங்கேயே பஸ்லேயே வந்து நீங்கள் ஷவுட் அவுட் பண்ணியிருக்கலாம், இல்லை போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அங்கே இருக்க ஒரு பஸ் கண்டக்டரோ இல்லை பஸ் டிரைவர்கிட்டே நீங்கள் சொல்லி அந்த இஷ்யூவை வந்து பெருசாகிருக்கலாம். நீங்கள் எதுவுமே பண்ணாமல், ஏன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து பல லட்சம் பேர் பார்ப்பாங்க. 30 உங்கள் 3 மில்லியன் 4 மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னா, ஸோ அப்போ 40 லட்சம் பேர் பார்க்குறாங்க. 40 லட்சம் பேருக்கு இந்த விஷயத்தை நீங்கள் ஓப்பனாக உடைச்சி சொல்கிறீங்கன்னா அங்கே இருக்க பஸ் இருக்க 100 பேர்கிட்டே நீங்கள் உடச்சி சொல்லலைன்றது தான் எங்களோட கேள்வியாக இருக்குது. நீங்கள் அந்த விஷயத்தை அங்கேயே உடச்சி சொல்லியிருந்தீங்கன்னா உண்மையிலேயே அவர் தப்பு பண்ணியிருக்காரு, உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் அவர் மேலே. இல்லை அந்த பஸ் டிரைவர்கிட்ட சொல்லிட்டு வண்டியை போலீஸ் ஸ்டேஷன் விட சொல்லியிருக்கலாம், எங்கள்கிட்ட கண்டக்டர்கிட்ட சொல்லி அந்த இஷ்யூவை பெருசாக்கிருக்கலாம். இல்லை அங்கே இருக்க நிறைய லேடிஸ் இருக்காங்க, அவங்க லேடிஸ் கிட்டையும் சொல்லியிருக்கலாம். இது எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக ஒரு பாட்டு இறங்கி போகிறதுக்கு நீங்கள் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறது வந்து இப்போது இது வந்து ஒரு லைக்ஸ்க்காக வியூஸ்க்காகன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தானே இது ஆயிடுது. அப்புறம் உண்மையிலேயே இது நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்கும்போது, ஏதோ நாளைக்கு ஒரு பொண்ணு உண்மையிலேயே பஸ்ஸில் போகிறாங்க, அவங்களுக்கு உண்மையிலேயே ஏதோ ஒரு தப்பா விஷயம் வேணும்னே இதை வச்சு அப்ரோச் பண்றானா, அவங்க அதை வாய்ஸ் அவுட் பண்ணி சொல்றதுக்கு இப்ப பயப்படுற மாதிரி நிலைமை வந்திருக்கு இல்லையா? பஸ்ல இருந்து இறங்கும் போது அந்த பேக் வந்து கையில் வச்சிருந்திருக்காரு. அந்த பேக் எடுக்கும்போது அவங்க மேலே பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவர் பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பி அவங்க மேலே படுதுன்ற போது அந்த இடத்துல வந்து ஒரு தப்பான விஷயம் வந்து பார்க்கப்படுது. ஸோ அது நிறைய பேர் வந்து இல்லை, பஸ்ஸில் வந்து கூட்டமாக இருக்கும்போது பஸ் மேடு பள்ளமாக இருக்கும், அந்த மேடு பள்ளத்தில் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் உரசுறது வந்து சாதாரண விஷயம் தான் பஸ்ஸில் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க நிறைய பேர். நீங்கள் சொல்றது கரெக்டு தான். பஸ்ஸில் கூட்டமாக இருக்கும்போது மேடு பள்ளமாக இருக்கும்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் தெரியாமல் படுறது இல்லை தான். ஆனால் தெரிஞ்சே பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பான விஷயம். எனக்கு அந்த வீடியோவில் எதுவுமே தப்பாக தெரியல. அந்த லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும் எனக்கு உண்மையில நான் தப்பா நினைச்சிருந்தா நீங்க கீழே வந்து எனக்கு வந்து கமெண்ட் சொல்லுங்க என்ன நடந்துன்றது. அவர் பஸ் வந்து இறங்குறாரு. இறங்கும் போது பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்கை வந்து இப்படி தூக்குறாரு. இறங்குனா பேக்ல வெயிட்டாக கூட இருக்கலாம். பேக்கை தூக்கும் போது தெரியாம அவங்க மேல படுது. பார்க்கறாரு. பார்த்த உடனே திருப்பும் அவங்க மேல பட்டுட்டு இறங்குறாரு. இதுதான் கீழே இறங்குது. இவங்க நிக்கிறாங்களா ஸ்ரீமிஜிதா, அவங்க அந்த லெவல்ல க்ளோஸ்லாம் நிக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமே கிடையாது. அந்த இடத்துல அவ்வளோ டச் பண்ணி நிக்கணும்ன்றது அவசியமே இல்லை. ஏன்னா வீடியோ எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு கேப் இருக்குன்னா நீங்க கொஞ்சம் தள்ளி பின்னாடி வந்து நின்றுக்கலாமே. ஏன் வேணும்னே வந்து இது ஒரு கண்டென்ட்டாக அப்ரோச் பண்ணுறீங்க? நீங்கள் அதுக்கான ஸ்பேஸ் அங்கே கொடுக்குற மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் அதுக்கான ஸ்பேஸ் அங்கே கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் அங்கே கொடுக்கும்போது அந்த இடத்துல இருந்து ஒரு ரியாக்ஷன் வருது. அந்த ரியாக்ஷன் நீங்கள் கேப்சர் பண்ணிவிட்டு அதை வந்து அவர் மேலேயே ஒரு திருப்பி விடுறது வந்து இட்ஸ் நாட் குட். ஆக்சுவலி ஒருத்தரை வந்து டீஃப்ரேம் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல இருக்குது. உண்மையிலே ஒரு தப்பு பண்ணியிருந்தாருன்னா நீங்கள் அந்த இடத்துலேயே அவர் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டு 2 அடி கூட நீங்கள் அடிச்சிருக்கலாம். அது உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஏன்னா இந்தியன் லா வரி பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு தான் வந்து ஃபேவராக இருக்குது, மென்ஸுக்கு ரொம்ப கம்மி தான். விக்டம் நீங்கள் தான். நீங்கள் போய் எனக்கு இது மாதிரி நடந்ததுன்னு சொன்னால் அது உண்மை. உங்க கூட நிறைய லேடிஸும் இருக்காங்க. கண்டிப்பா லேடிஸ்க்கு ஏதாவது விஷயம்னா அவங்க சப்போர்ட் பண்ணி ஷவுட் அவுட் பண்ணிருப்பாங்க. நாளைக்கு நீங்க கோர்ட் ஹியரிங் போகும்போது போலீஸ்னு போகும்போது நாளைக்கு இது ஒரு விஷயமா தான் வரும். நீங்க இந்த வீடியோ நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்றது எனக்கு தெரியும். இந்த மாதிரி எனக்கு நடந்த விஷயம் வந்து வேற யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சு போஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. சரிங்களா? அது ஒரு பெரிய டிபேட் ஆயிருக்கு. நீங்க 40 லட்சம் பேருக்கு அந்த விஷயத்தை
விஷயத்த ஷவுட் அவுட் பண்ணி நீங்கள் சொல்லும்போது அங்கே இருக்க ஒரு 100 பேர்கிட்ட ஷவுட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கலாமே. அது சொல்லாமல் போகிறது உங்கள் தப்பு தான். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்து ஒரு அகேன்ஸ்டாக திரும்பி இருக்காங்க. நான் மெயினாக வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இந்த வீடியோ போடும்போது ஸ்ரீமிஜிதாவோட கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த தீபக்கை திட்டி, அவங்க ஃபேமிலியில் திட்டி, உனக்கு அக்கா தங்கச்சி இல்லையா, உங்கள் வீட்டில் இருக்கவங்க போனால் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவரை திட்டி மெசேஜ் போட்டு அவர் அதுக்கப்புறம் அந்த வீடியோ செம்மையாக ஷேர் ஆகி அவங்க லோக்கல் இருக்க பீப்புள்ஸ் கிட்ட அந்த வீடியோ ஷேர் ஆகி அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து அவங்க பார்க்கவே தான் வந்து அவர் மன உளைச்சலை தான் தூக்கு போட்டு இறந்துருக்காருன்ற மாதிரி சொல்லப்படுது. நான் என்ன கேட்குறேன், இப்போது தூக்கு போட்டு இறந்ததுக்கு அப்புறம் இப்போ எல்லாமே தீபக் சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு இந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் திருப்பி தீபக்கை வந்து திட்டுவாங்களான்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ எது உண்மை எது பொய்னே தெரியாமல் யார் எது பண்ணாலும் கூட்டமாக சேர்ந்து கத்துற கேங்கில் நம்ம போய் சேரக்கூடாது. எது உண்மை எது பொய்னு அனலைஸ் பண்ணி தான் கமெண்ட்ஸ் பண்ணுறதும் அப்படி தான் பண்ணணும். எதுவுமே தெரியாமல் கூட்டமாக கும்பலாக சேர்ந்து ஒருத்தன் கெட்ட விஷயத்த நல்லதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கானா நம்மளும் கூட பேசி சேர்ந்து கத்தணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கத்தாமல் சைலண்டாக நின்று வேடிக்கையும் பார்க்கலாம், இல்லை நல்லதுக்கு குரலும் கொடுக்கலாம். உங்களால் நல்லதுக்கு உங்களால் குரல் கொடுக்க முடியும்னா சைலண்டாக வச்சுருங்க. என்ன ஏதுன்னே தெரியாமல் எல்லாரும் கத்துறாங்க நானும் கூட சேர்ந்து கத்துவேன்னு சொல்லிட்டு கத்துறது இட்ஸ் நாட் எ ரைட் திங். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்களை எல்லாருக்கும் புரிஞ்சுருக்குன்னா சோஷியல் மீடியா நீங்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஜாலி என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. அதால் நிறைய பேர் உயிரும் போயிருக்கு, சில பேருக்கு வாழ்க்கை வந்திருக்கு, சில பேருக்கு வாழ்க்கையே போயிருக்கு. நம்ம சேஃபாக ஹேண்டில் பண்ணணும், மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பயமாக இருக்குது, அது சொல்லிட்டு நான் அந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நாளைக்கு உண்மையிலே ஒரு பொண்ணுக்கு உண்மையிலே ஹராஸ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு அந்த பொண்ணு ஷவுட் அவுட் பண்ணி வாய்ஸ் அவுட் பண்ணி வெளியில் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க தான் நான் நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஸ்டே சேஃப் உமன்ஸ், ஸ்டே சேஃப் மீன்ஸ் நான் அதான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பை.